பேர் ராஜேஷ் சார். நாங்கள் வந்து 97லேருந்து பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எலி மருந்து அடித்து இதுமாரி எந்த ஒரு கேஸும் நமக்கு அது வந்ததில்லை சார். இது என்ன மாதிரி டைப் ஆஃப் பண்ணாங்கன்னு நமக்கு தெரில. எலி மருந்து சப்போஸ் அது ப்ளூ பேடு மாரி இப்போ வைக்க சொல்லி தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துருக்கு. எலி மருந்துலாம் மேக்ஸிமம் வைக்கிறதில்ல. ப்ளூ பேடு மாரி வச்சோம்னா அதில் ஒட்டிக்கும். மறுநாள் போய் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும் நம்ம. அது மாதிரி பண்ணால் நல்லது. யாருக்கும் எந்த எஃபெக்டும் வராது. இவங்க கெமிக்கல் மாதிரி எதனா ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா அது வந்து இன்செக்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. அந்த இன்செக்ட் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்ல லைட்டாக ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு வந்து நம்ம விண்டோலாம் ஓப்பன் பண்ணி ஃபேன் போட்டு விட்டால் வெளியே எவாபரேட் ஆகிடும். இவங்க ஏசி போட்டுருந்தாங்கன்னா அது உள்ளுக்குள்ளேயே சுற்றி இவங்களுக்கு சுவாசம் மூலிமா உள்ளுக்கு போயிட்டு உங்களுக்கு பாடியில் எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அது மாதிரி பண்ணதுனால வந்த ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் மேபி. அதுமாரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டே நம்ம சர்வீஸ் பண்ண சொல்ல என்னென்ன பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். வீட்டு ஓனரோ இல்லை டெனண்ட்டோ இல்லை யார் இருக்காங்களோ அந்த வீட்டில் அவங்க கையில் சொல்லிவிடுவோம். இப்போ ஏசி மட்டும் போடாதீங்க, விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் டே வந்து வெளியே தங்கிக்குங்க. அதுமாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இவங்க அதுமாரி கொடுத்தாங்களா என்னான்னு தெரியல. அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இந்த உயிரிழப்புலாம் ஏற்பட சான்ஸ் இல்லை சார். இவங்க சர்வீஸ் பண்ணவங்க எப்படி என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பவுட்ரு மாதிரி போட்டிருக்கதா ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த பவுட்ரு மாதிரி போட்டது வந்து உள்ளுக்குள்ளவே ஏசி போட்டதுனால அந்த ஏசி மூலிமா காற்றுல மிக்ஸ் ஆகி சுவாசம் மூலிமா உள்ளுக்கு போயிருக்கும். அதனால் வந்த எஃபெக்டாக கூட இருக்கலாம் இது. அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம உடனே அது ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம்னா சரியாயிடும். தண்ணி குடிச்சிட்டு வாமிட் பண்ணாங்கன்னா சரியாயிடும். இது ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா பாடி எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் மோஸ்ட்லி இருக்குது சார். அது மாதிரி கூட வந்திருக்கலாம் இது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே சர்வீஸ் பண்ணுறவங்க உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஃபுட் ஐட்டம் அதுமாரி இருந்தால் ஓப்பன் பண்ணி வைக்காமல் க்ளோஸ் பண்ணி வைங்க. அது நாங்கள் பண்ணி முடித்த அப்புறம் ஃபுட்டு செய்கிறது நல்லது. அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க எது மாதிரி சர்வீஸ் பண்ணாங்கன்னு தெரில, என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அது தெரிஞ்சால் மேபி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இது இருக்கும் சார். மாலை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. மாலை பண்ணி வந்து மறுநாள் நைட்டு வந்து அங்கே தான் தங்கியிருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நம்ம சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹவுஸ் ஓனரோ இல்லை டெனண்ட்டு கையில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். நாங்கள் வந்து பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் கை காலெலாம் நல்லா சோப் போட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஃபுட் ஐட்டமோ அது மாதிரி ஐட்டமோ க்ளோஸ் பண்ணி வைக்கணும். குழந்தைங்கள மேபி வெளியே தங்க வைக்கிறது நல்லது. அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏசி போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள், எல்லாருக்குமே ஏசி போடக்கூடாது. கண்டிப்பாக சார். ஏசி வந்து எதனால் போடக்கூடாதுன்றோம்னா நம்ம அடித்த கெமிக்கல் வந்து இந்த ரூமுக்குள்ளவே சுற்றிட்டு இருக்கோம். அது ஏசி போட்டோடனே அது செக் பண்ணி அது காற்று மூலிமா உங்களுக்கு சுவாசம் மூலிமா உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் சார். அதனால தான் ஏசி போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் சார். இந்த மாதிரி சூழ்நிலையில் முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வந்து யாரா வீட்டில் இந்த மாதிரி இது மாதிரி இது வரைக்கும் நடந்து கேள்விப்படல சார். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேள்விப்படுறோம். இது வந்து ஒரு அஜாகத்தியாக நடந்ததாக தெரியுது. சர்வீஸ் பண்ணவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு சொல்லாததுனால இது அது மாதிரி ஆயிருக்கலாம் சார். பொதுமக்கள் வந்து இது மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் நம்ம வீட்டுக்கோ இல்லை கடைக்கோ இல்லை ஹோட்டல்ஸ் அது மாதிரி பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு அந்த கெமிக்கல்ஸ் வந்து எந்த அளவு எஃபெக்ட் இருக்கும், இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும், அது எப்படி நம்ம ப்ரிகாஷனாக என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், பண்ணி முடித்த அப்புறம் எப்படி இருக்கணும்னு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார் பண்ணுறாங்களோ அவங்க கீழே கேட்டு தெரிஞ்சிக்கினா நல்லது சார். அது மாதிரி தெரிஞ்சுட்டு அது மற்ற மாதிரி என்னென்ன இப்போ ப்ரிகாஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்டாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.